ஒரு தியாகி இருந்தாரியா, பெரிய தியாகி. அவர்தான் இமானுவேல் சேகர். 10ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 1957 வருஷம் முதுகுளத்தூர்ல ஒரு பெரிய அரசியல் பஞ்சாயத்து. ராம்நாடு ஜில்லா கலெக்டர் அம்பாசங்கர பணிக்கர் தலைமையில் இமானுவேல் வந்தார். ஹூ ஆர் யூ அப்படின்னா, ஐ ஆம் இமானுவேல் சேகரன் அப்படின்னா. ஓ, யூ ஆர் த ரெஃபரி ஃபார் த ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா, நீ அந்த தாழ்ஜாதா ஜாதிக்கெல்லாம் தலைவனா பொறுப்பாளனா வந்தவனா ஒரு திமிரா கேட்டான். இமானுவேல் அடிச்சார் பதில், நோ மை லார்ட், ஐ எம் இமானுவேல் சேகரன், சன் ஆஃப் தேவேந்திரன். நான் தேவேந்திர மகன். என்ன அர்த்தம்? நான் தேவேந்திர மகன். ஹூ ஆர் த லார்ட் ஆஃப் மருதம் லேண்ட், மருதநிலத்தின் தலைவன் என் தந்தை, வயலும் வயல் சார்ந்த பகுதியாகிய மருதநிலத்தின் தந்தை என் தலைவன், என் அப்பன் தேவேந்திரன். பிளவிங், வயல்காட்டில் ஏர்பிடித்து உழுவதும், ஸ்வோர்ட் ஃபைட்டிங், போர்க்களத்தில் வாழ்பிடித்து போராடுவதும் என் பரம்பரை தொழில், மை ட்ரெடிஷனல் டியூட்டி. So I am not lower than anybody in the world அப்படின்னா. இந்த உலகத்தில் எவனுக்கு நான் தாழ்ந்தவன் கிடையாது. காரணம், போர்க்களத்தில் வாழ்பிடித்து போராடுவதும் வயல்காட்டில் ஏர்பிடித்து உழுவதும் என்னுடைய பரம்பரை தொழில் ஐயா. அதனால் நான் எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா ஐயா? அண்ணா அப்படின்னு சொன்னா புரியுது. அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் ப்ரொசீட். சொல்லுங்க ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா. இறங்கி மாட்டா அப்படி. அப்ப இமானுவேல் அன்னைக்கு என்ன சொன்னார்? தேவேந்திர மகனார். ஐ எம் சன் ஆஃப் தேவேந்திரன். தேவேந்திர மக யாரு? தேவியான. தெய்வியான யாரு? என் சம்சாரம். என் சம்சாரம் தான் தெய்வியான. அப்ப யாரு மக? தேவேந்திர மக. இவங்கெல்லாம் அப்ப இமானுவேல் சேகர் யார் மகன்? தேவேந்திர மகன். அப்புறம் எனக்கு பெரிய மாப்பிள்ள தானே. அவர் பெரிய மாப்பிள்ள, இவங்களாம் சின்ன மாப்பிள்ளைய. இந்த கருத்தை இந்த ஊர்ல தான் ஒருத்தர் சொன்னார். நாடகம் முடிச்சுட்டு அங்கே போறேன். ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்றதுல காரணம் இருக்குங்க, அர்த்தம் இருக்குங்க. என்ன மாப்பிள்ளை அப்படின்னு, நாங்க எல்லாம் தேவேந்திர மகன் தானே, தெய்வான தேவேந்திர மக தானே, புரிஞ்சுக்கிட்டே மாப்பிள்ளைன்னு. இந்த ஊர்ல தான் இதைத்தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த கீழே கண்ணீச்சர் யாருன்னு அவர் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு மாப்பிள்ளை இந்த ஊரை சேர்ந்த மாப்பிள்ளை தான் எனக்கு சொன்னார். அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கணும். இங்க இருந்தாலும் மாப்பிள்ளை 16 பெற்று பெருவாழ் வாழ்க.